சாரி, கட் ஆயிடுச்சு இடையிலேயே. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார், ஒரு ஒரு ரெண்டு நீங்க இப்போ புதுசா வந்திருக்கனால உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க வந்தேன். விவாதத்துக்கு நான் தயாரா நாங்க விவாதம் தெரிஞ்சுக்கல. நாங்க விவாதமே பண்ணல. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒண்ணு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் இப்பதான் வந்திருக்கிறேன். ஆமா, நான் எனக்காக நான் ஏத்துக்கிட்டேன். நம்பிக்கை அடிப்படையில ஏத்துக்கிட்டேன். சரி. அது ஆய்வு, வரலாற்று ஆய்வு, அதெல்லாம் அந்த மொழி தெரிஞ்சவங்க உலாமாக்கள் அவங்களதான் நீங்க கேட்கணும். இல்லையே, நீங்க தானே 10 கிலோ பேட்டு கொடுத்திருக்கீங்க. நான் 2002 இருந்து குர்ஆனை பார்த்து ஆய்வு பண்ண, முகமது நபியோடைய வாழ்க்கையை ஆய்வு பண்ண, அதுல இருந்து தான் வந்திருக்கேன்னு நீங்க தான் இது பேசிருக்கீங்க. அதாங்க ஆய்வு பண்ணன்ற வார்த்தை தப்பு. நம்பிக்கை அடிப்படையில் திருக்குர்ஆன்ல இறைவன் சொன்னதை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன் நானு. மற்றபடி அதுல என்ன விவரம் என்ன இருக்கு, இதனுடைய குர்ஆன்ல இருக்கப்பட்ட சிறப்புகளை பத்தி வச்சு அதை நீங்க இஸ்லாத்துக்கு மாறவில்லையா? ஆய்வு எல்லாம் பண்ணல. ஒரு நம்பிக்கை அடிப்படையில இறைவன் ஏத்துக்க சொல்லி சொல்லுது, அதை ஏத்துட்டாங்களோ. இது நீங்க நாங்க வேற யாரு சொன்னாலும் நாங்க கேட்க தயார். நீங்க தத்துவ ரீதியா தர்க்கம் பிடிச்சவங்க, அதே ஆட்சியம் பேசினவங்க இல்ல. அந்த தர்க்கத்தையும் அந்த இதையும் இதுக்கு பயன்படுத்த கூடாதுன்னு முடிவுல தான் இருக்கிறேன் நான். தர்க்கத்தை இதுல பயன்படுத்த கூடாதுங்கிற முடிவுக்கு வர்றீங்க. ஆமாங்க, இது சொந்தமா என் மனத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இத உங்களுக்கு சொல்றதுக்காக நான் வரலைங்க. முதல்ல இந்த பேட்டி கேட்கறது எல்லாமே நிறுத்திட்டா நல்லா இருக்கும். யாரு நான் ஏதாவது சொன்னா வேற ஏதாவது ஏத்திக்கிறாங்க. ஆய்வு பண்ண அது பண்ணல நான் சொல்ல கிடையாதுங்க. இல்ல இல்ல, நீங்க இப்ப மீட்டிங் எல்லாம் பேசுறீங்களே, நான் எங்களுக்காக பண்ணலன்னா மீட்டிங் இன்னைக்கு குர்ஆன் அறக்கட்டளை சார்பா கோயம்புத்தூர்ல மீட்டிங் வச்சிருக்கீங்க. நாளைக்கா நாளைக்கான்னு தெரியல, அது டேட் தெரியல. அதுல கூட சந்திக்கலாம்னு அட்டன் பண்ணலான்னு தான் இருக்கிறோம். ஆமா, அது என்ன பேச போறேன், குர்ஆன்ல இருக்கிற நம்பிக்கைகளை பேச போறேன். எனக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? ஐயா, ஒன்ன புரிஞ்சுக்கங்க, யாருகிட்ட பேசுறோம்னு கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நானும் ஒண்ணுமே தெரியாத முட்டாளு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா அது வேற. இல்ல இல்ல, நான் ஒன்னும் முட்டாளும் கிடையாது. அது சரி. இப்படி முட்டாள் கேட்க போறோம், கேட்க மாட்டோமே. இல்ல, பேசுற மாதிரிதான் இருக்குது. அதாவது நான் சொல்றது, நாளைக்கு பேச போறீங்களேன்னா நானும் பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தேன். இல்ல, என் நம்பிக்கைகளை சொல்ல சொன்னாங்க. திருக்குர்ஆன் வெளியீட்டுக்காக வந்திருக்கிறேன் நான். திருக்குர்ஆன் வெளியீட்டுக்காக வந்திருக்கீங்களா? நான் பேசாம கூட சும்மா கூட உட்கார்ந்துருப்பேன். சரி, அதை புரிஞ்சுக்குங்க. அவங்க கூப்பிட்டாங்க வெளியீட்டு விழா, அதை வெளியிட சொல்லிருக்காங்க. நான் எடுத்து கையில கொடுத்துட்டு கூட உட்கார்ந்துருப்பேன். அப்போ கருத்து சொல்றதுக்கு இப்ப நீங்க தயாரா இல்ல? நிச்சயமா தயாரா இல்ல. அது தெரிஞ்சவங்க, அவங்க உலாமாக்கள் அதுக்குன்னு இருக்கிறாங்க, அவங்க அதுக்குன்னே படிச்சவங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா. இல்ல, எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியறதுக்காக இல்ல. நீங்க இஸ்லாத்துக்கு மாறி இருக்கிறதனுடைய அடிப்படையை மாறலங்கிறது என்னுடைய சொந்தமா நான் விரும்பி என்னுடைய ஆர்வத்தின் அடிப்படையில ஆசையினால வந்திருக்கிறேன். இல்ல, அப்படி நீங்க பேசலையே. உம்ரா முடிச்சிட்டு பேசிருக்கீங்களா உங்க மீட்டிங்? 1 மணி நேரம் வீடியோ நாங்க பார்த்தோமே, அப்படி நீங்க சொல்லலையே. என்ன சொல்லிருக்கேன்? நான் குர்ஆனை பார்த்தேன், மத்ததெல்லாம் பார்த்தேன், புத்த மதத்தை பார்த்தேன், இந்து மதத்தை பார்த்தேன், இதெல்லாம் அதுல எல்லாம் இல்ல, இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிருக்கீங்க. அதுல என்ன இருக்கு? இறை நம்பிக்கை இருக்குது. இறை நம்பிக்கை இருக்கு. குர்ஆன்ல அப்படி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. புத்த மதத்துல இல்லாத, இப்ப புத்த மதத்துக்கு போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். புத்த மதத்துல இல்லாத இதுல என்ன வேறுபாடா இருந்திருக்கு? புத்த மதத்துல இறைவனை பற்றி எதுவும் இல்ல. சரி, இறை நம்பிக்கை இல்ல. அது உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அது கூறக்கூடிய மதம் தான். அது நாத்தியம் கூறக்கூடிய மதத்தை அது நமக்கு அதை நம்ம மாற்றப்படுத்தவும் இல்லை. அதுதான் அதுல படிச்சு அங்க இறைவனை பற்றி எதுவும் இல்லாதனால இறைவன் இருக்கிற மார்க்கத்தை தேட விருப்பம் வந்தது எனக்கு. இந்த திருக்குர்ஆன் இறைவன் பேசுவதாகவே நான் படிச்சேன். அந்த இறையியலை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றேன். நான் ஒரு அடிநேத அல்லாவின் ஆணைன்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கேன்.
இஸ்லாம் வந்து அடிமை கலாச்சாரத்துடைய வடிவத்தில் உள்ளது, மறுக்கவே இல்லாதது அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை எடுத்து கொடுத்து அந்த நூல் கூட எழுதியிருக்கேன். இப்ப இன்னொரு வெளியீடு ஒண்ணு போடுறதுக்கு இருக்கோம். குர்ஆன் கூறும் உலகம் தட்டையே பிஜேபிக்கு ஒரு மறுப்புரை, இன்னும் ஒரு மறுப்புரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, அதான் அதெல்லாம் வந்து அது உங்களுடைய கருத்துங்க. என்னுடைய கருத்து கருத்தே சொல்றதுக்கு நான் விரும்பலன்னும் போது என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. இது என்னுடைய சொந்தமா நான் விரும்பிய விஷயம். உலகத்துல இறைவனை ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இது நாங்க வந்து ஒவ்வொரு சாதாரண தனி மனிதர்கள் எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அவங்களை எல்லாம் போய் கேட்கல. மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, நாத்தியம் பேசிக் கொண்டிருந்தவர் அவரே இஸ்லாத்திற்கு வந்து விட்டாருன்னு எல்லா பத்திரிகையிலுமே இஸ்லாமியர் மீடியாக்கள் எழுதியிருக்காங்க. இல்ல, 20 வருஷமா நான் நாத்தியம் பேசுறது நிறுத்தி இருந்தேன். அது இயக்கத்திலையும் பேசுனது இல்ல. ஆனா அவங்க வந்து அப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இஸ்லாமியர்கள் பெரியார் கட்சியில இருந்தவரே அவரே வந்து 1978 நான் தீகா விட்டு வெளியேற்றப்பட்டேன். ஆமா ஆமா, தீகா விட்டு வெளியேற நான் வந்து மாக்காய்க்கா தொடர்பு உள்ளவங்க. நான் வந்து அதுக்கப்புறம் நான் எந்த இயக்கத்திலையும் திராவிட இயக்கத்துல எல்லாம் இல்லைங்க. சரி சரி, அது தெரியும் எனக்கு. அந்த தத்துவ ரீதியா விமர்சனம் பண்ணி மாக்காய்க்கா தஞ்சை மாநாட்டில் நான் பேசுனது புத்தகமா வந்திருக்கு. ஆமா, தஞ்சையில வந்து பேசினதெல்லாம் நாங்களாம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டோம். அதெல்லாம் கரெக்ட், அது அப்படியே இருக்குது. இப்பவும் அதெல்லாம் எனக்கு இந்து தத்துவ மரபு, இந்திய தத்துவ மரபு அல்ல. அது அந்த பேசின பேச்சு அப்படியே தான் இருக்குது. அதான் இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு மாறினால இந்து தத்துவத்தை எதிர்க்க திரும்ப வந்து வாபஸ் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது எங்களுக்கு புரியுது. நாங்க அதை பத்தி கேட்கல. எனக்கு இஸ்லாத்துல ஒரு சில விஷயங்கள் தெரியாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நீங்க தெரியாதுன்னு கூட நீங்க பதில் சொல்லலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அதாவது சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கேளுங்க, எனக்கு தெரியாது. அது நேரடியா கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கறத எதிர்பார்த்தா நாங்க வந்து இது பண்ணது. அதெல்லாம் இத பத்தி தெரியாது. தெரிஞ்ச பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு அப்ப பேசலாம் இதை பத்தி நான் சொன்னேன். ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்லிட்டு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அதை பத்தி இன்னும் நான் முதல்ல அந்த மொழி தெரியணுங்க எனக்கு. ஆமா, மொழி தெரியணும், டிரான்ஸ்லேஷன் தெரியணும் அவங்க. ஆமாங்க, சும்மா அதாவது நான் முதல்ல ஒரு வார்த்தை கொஞ்சம் கடுமையா கூட சொன்னேன். என்னை முட்டாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இத நான் ஆய்வு செய்து இன்னும் அந்த மொழி தெரிந்து இன்னும் உள்ள புகுந்து பிறகு நான் என்ன ஆவேன்றது இப்ப சொல்ல முடியாது என்னால. ஆமா, அதான் அதுக்கு நீங்க வந்து நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா நாங்க கேட்க போறது இல்லைங்கிற நல்லா இது பண்ணிக்கிறீங்க. இன்னும் கூட நான் சாதாரண ஆளா இல்லையாங்கிற பிரச்சனையே உங்களுக்கு வேண்டாம். என்ன செய்தீங்க? சாதாரண ஆள் இல்லன்னு நான் வேற யாரு என்ன பண்ணீங்க? அந்த திராவிட இயக்கமோ இல்ல கடவுள் மறுப்பு என்ன செய்தீங்க? அதுல 78ல இருந்து நான் தொடர்பு இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு. அது சரி, கடவுள் மறுப்புல இருக்குல்ல, அங்க இருக்கட்டும். நீங்க வந்து ஒரு மனதத்துவ நிபுணர் கூட. ஆமா, தர்க்கம் பேசிருக்கீங்க, தத்துவியல் பேசுறீங்க. அப்படிங்கும்போது இஸ்லாமிய தத்துவத்தில் ஏதாவது ஒரு சிறப்பா உன்னை கண்ட கடவுள் எல்லா மதமுமே கடவுள் இருக்குங்கிறது சொல்லுது. அதுல எல்லாருமே நம்பிக்கை இருக்காங்க. கொஞ்சம் இருங்க, நீங்க அதுக்குதான் சொல்றேன், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க. நான் இப்பதான் வந்திருக்கிறேன், சரியா? சரி, நான் வந்து படிக்கணும் நிறைய. எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றத நீங்க ஒத்துக்கணும். அப்படி இல்ல, நான் எப்படி ஒத்துக்கிறேன்? ஒன்னும் சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியாது? நீங்க எப்படி ஒருத்தர் போக முடியும்? தெரிஞ்சுதான் போயிருக்க முடியும். நீங்க வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அது தெரிஞ்சுதான் என்னத்த தெரிஞ்சு எனக்கு விருப்பம் போயிருக்கிறேன், அவ்வளவுதான். அது அப்படி வந்து சொல்லவும் இல்ல. உங்களுடைய பேச்சு உம்ரா முடிச்ச பிறகு, உங்க உம்ரா வீடியோ பார்த்த பிறகு கூட நீங்க சொல்லல. நீங்க வந்து 2002 இருந்து குர்ஆனை பத்தி பாக்குறேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல உள்ள அற்புதமான விஷயங்கள், முகமது நபியுடைய வாழ்க்கையுடைய விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு இருந்தது.
அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்றேன். அது உனக்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்க கூடாது இல்ல. குர்ஆன்ல இந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு 3 கேள்வி வச்சிருக்கோம். இந்த மாதிரி மனிதன் ஆதம படைக்கப்பட்டது 3 கேள்வியும் அதுக்குன்னே இருக்கிற உலமாக்கள் கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்கு எனக்கு அந்த மொழியே தெரியாதுன்னு சொல்றேன். மறுபடியும் நான் தமிழ்ல தான் தர போறேன், அரபுல தரல. தமிழ்ல எனக்கு தெரியாது. நீங்க சொல்றது இருக்குதான்னு எனக்கு தெரியாதே. நான் குர்ஆன் சாட்சிகள் எடுத்து தந்துறோம், உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தந்துறோம். நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றேன். இது என்ன விஷயம்னாக்கா ரொம்ப பெரிய விஷயமாவும் நான் உங்களுக்கு தரல. சாதாரண கேள்வி. மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லுது. படைக்கப்பட்டு உயிர் கொடுத்ததா நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? பரிணாமத்துக்கு முற்றிலும் மாறுபாடா இருக்கு. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு கேள்வி. இது உங்களுக்கு தெரியாமல் நீங்க போயிருக்க முடியாது. இஸ்லாத்துக்கு போறவங்க களிமண்ணால் ஆதம் படைக்கப்பட்டாருங்கிறது தெரியாம ஒருத்தர் இஸ்லாத்தில் இருக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன பிள்ளை கூட அதை இஸ்லாத்துல இருக்கிற ஒரு பிள்ளை சொல்லணும். இது தெரியாதுன்னு உங்களுக்கு அதை ஒத்துக்கிட்டு தான் போயிருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அப்படி நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் உங்களுடைய இம்ப்ரெஷன் தான், உங்களுடைய பதில் தான் நாங்க கேட்கணும் இல்லையா? அதுதாங்க நான் ஒத்துக்கிட்டு போனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் இப்ப ஒத்துக்கிட்டாதான் ஒருத்தன் இஸ்லாமியன்னு அறிவிச்சுக்க முடியும்ன்றது தெரிஞ்சுக்கல. ஆமா, அவ்வளவுதான். சரி சரி, சரிங்களா? நல்லது ஐயா. அப்போ குர்ஆன்ல உள்ள விஷயங்களை நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்போ நிச்சயமா ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் இஸ்லாம். சரி ஐயா, ரொம்ப அதத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் முதல்ல இருந்து. அது விவாதிக்கவே இடம் இல்லை எனக்கு. விவாதிக்கவே இடம் இல்லைன்னு முடிச்சிடுறீங்க. சரி சரி, அதுக்கு மேல அப்புறம் உங்க விருப்பம் அப்படி இருக்கும்போது நம்ம அதை நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். என் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில, என் ஆர்வத்தின் அடிப்படையில, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வந்திருக்கிறேன்னு சொன்னேன். நான் தெளிவாதான் சொல்லிட்டேன். ஆமா ஆமா, அது சொல்றீங்க. உங்களுக்கு சொந்த, அதாவது யாருடைய நிர்பந்தமும் இல்லாம, இது யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உங்களுடைய சொந்த விருப்பத்தில் வந்ததாக சொல்றது. அதுதான் அதுக்கானதான் அது. ஆனா எதுவுமே தெரியாம நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு நீங்க சொல்றீங்களா இப்ப மறுபடியும்? அது தப்புதான். இல்ல, தெரியாம இல்லைங்க, நம்பி வந்தேன்னு சொல்றேன், விவாதிக்க விரும்பலன்னு சொன்னேன். அது நம்பி வந்தேங்கிறது நாங்க சொல்ல கேட்கல. நம்பினீங்களா நம்பலையான்னு கேட்கல. தெரியுமா தெரியாதுன்னு எங்களுக்கு கேள்வி. எனக்கு தெரியுங்க, தெரிஞ்சுதான் விவாதிக்க விரும்பலன்னு அது வேற விஷயம். அதை நீங்க சொல்லலாம். நீங்க நான் பேட்டி தரமா இருக்கு தரலாம், விவாதிக்க மறுத்துடலாம். அதுல தெரியாதுன்னு நான் சொல்லல, அதை பற்றிய விவரங்கள் நான் விவாதிக்க விரும்பல. அது விவாதிக்கிறதுக்குன்னு இருப்பாங்கல்ல சில பேர், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அதான் நாங்களும் அதே மாதிரிதான் ஜலீல் என்ன கோரிக்கை வச்சிருந்தோம்னா, விவாதிக்கவில்லை. நாங்களும் 3 கேள்வியை கொடுத்துறோம். அவர் கேள்வியை முதலே முன்கூட்டியே கேட்டாரு. நாங்க எப்படிங்க அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்கறதான சரியா இருக்கும் அப்படின்னா, இல்ல நீங்க முன்கூட்டியே கேள்வியை தந்தால்தான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னா, சரின்னு சொல்லி 3 கேள்வியும் கொடுத்துட்டோம். அதே போல போன்ல திரும்ப தர்க்கம் வந்தாரு பரிணாமத்துல வரும்போது. அது என்னன்னாக்கா, ஒட்டகச்சிவிங்களுடைய கருத்து நீள்வது அது பிறப்பிலேயே உள்ளது அப்படின்னு. அப்ப சரி, அதான் இது பாருங்க. இப்ப அவங்க கிட்ட விவாதம் பண்ணிருக்கீங்க, எல்லாமே இதெல்லாம் தான் வேண்டான்றேன். இந்த பட்சத்துல இதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, நாங்களும் ஜல்லிட்டு அதே மாதிரி கோரிக்கை வச்சுட்டு இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னால் போட்டோம், அதை நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம். நாங்க ஏதாவது அடுத்து திரும்ப பேசணும்னா அது வீடியோ ஆதாரமா நீங்களும் வீடியோ ஆதாரம் எடுத்துக்கிறீங்க, நாங்களும் வீடியோ ஆதாரம் எடுத்துக்கிறோம். திரும்ப அந்த விவாதமே எனக்கு வேண்டாம். விவாதமே நாங்க வச்சுக்கல. விவாதம் நாங்க கேள்விக்கு மறுபதிலே, நீங்க சொல்றதுக்கு மறுபதிலே சொல்ல கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவர்கிட்ட. அவர்கிட்ட சொன்னது இருக்கட்டுங்க, இப்ப என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமா ஆமா, நான் தான் சொல்றேன் இத பத்தி. இது நீங்க கேட்டீங்கல்ல, களிமண்ல உருவாக்கப்பட்டது ஒத்துக்கிறீங்களான்னு. ஆமா, நல்லா ஒத்துக்கிட்டு போயிருக்கிறேன். அது சரி, நல்லது. இவ்வளவுதான் பதில். அதான் அந்த மாதிரி ஒரு 3 கேள்வி கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டதான், வேற ஒண்ணும் இல்ல. அது நீங்களும் ஒரு சமூக பொறுப்புல இருந்ததுனால நம்ம அதை கேட்கிறோம். இல்லன்னாக்க நாங்க சமூக பொறுப்புலையும் நான் இல்லீங்க, இருந்ததெல்லாம் இல்ல. எத்தனையோ மீட்டிங்ல சமூக பொறுப்போட பேசிருக்கீங்களா? இதுல எத்தனையோ மீட்டிங்ல இந்து மதத்தை கூட அம்பலப்படுத்தி பேசுறீங்கன்னு வைங்க. அது ஒரு சமூக பொறுப்பு உணர்வு தானே அதை செய்தது. சரி சரி, இப்போ அதுக்கு என்ன எதிர்ப்பா என்ன ஆயிட்டேன் நானு? அதுக்காக அதனால அந்த மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு நாங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டோங்க.
அதுங்க எந்த இதுலயும் இப்ப நான் இந்த விஷயங்களை ரொம்ப விரிவா பேச வேண்டாம். இதுல நம்பிக்கை அடிப்படையில் நான் வந்தேன்னு தெளிவுபட சொல்லியிருக்கிறேன். சரி சார், அது சொல்லிருக்கீங்க. அதோட விட்டுருக்க. பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் தப்பு. நீங்க எல்லா பத்திரிக்கையும் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே டிவிக்கும் கொடுக்குறீங்க. இல்ல குடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்து குமுதத்துக்கு கூட கொடுத்து நாங்க படிச்சிருக்கோம். வேற நிறைய குமுதத்துல என்னன்னு கொடுத்திருக்கோம் பாத்தீங்க. அது பிரச்சனை இல்ல. அவங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. இப்ப நாங்க என்ன கேட்கறோம், எங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னா நாங்களும் ஒரு பத்திரிகையில தான் கேட்கிறோம். நாளை விடிங்கிற ஒரே வரிதான் நம்பிக்கை அடிப்படையில் வந்தேன். அது நேரடியா நாங்க கேட்கறோம். சொல்லுங்களேன், வீடியோ எடுத்துக்கிறோம், நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து எனக்கு மத்தது எதுவுமே தெரியாது. தேவையில்லை, வீடியோ எல்லாம் தேவையில்லை. பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறத நீங்க எங்களுக்கு மறுக்கிறீங்க. அப்போ என்னது நீங்க இது இப்படி கேட்கலாமா? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்க கேட்கலாமா? நாங்க வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கான்னு வைங்க, மன்மோகன் சிங் எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம் முடியாது. அதற்கான பொறுப்புக்குள்ளதெல்லாம் அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். அது யாருக்கு சரிங்க. அவர் யாரு கேட்டாலும் அவர் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. ஆமா, நீங்களும் ஒரு பொறுப்புல இருந்து இல்ல நீங்க இல்லன்னு எல்லாம் சொல்லாதீங்க. இந்து மதத்தை பத்தி எவ்வளவு நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்களோ சமூகத்துக்காக, அது ஒரு சமூக பொறுப்போட செய்யப்பட்ட விமர்சனங்கள் தான். ஒரு மேடையில கத்திட்டு போவா, எனக்கு 500 ரூபாய் கொடுங்க போதும் நான் கத்திட்டு போறேன்னு வந்த மீட்டிங் அல்ல எந்த மீட்டிங்கும். அப்படி இல்ல. அப்படி இல்லங்கும் போது நீங்க பொறுப்புல எனக்கு எந்த சமூக பொறுப்பும் இல்ல, நான் சும்மா இருந்தால்தான் நீங்க சொல்வதற்கு எந்த உரிமையும் இல்லை என்றுதான் நாங்க கருதுறோம். அது சரி. இப்போ நீங்க பேட்டி கொடுத்திருக்கீங்க, என்ன அது போல எங்களுக்கு நீங்க தருவீங்கன்னு எதிர்பார்த்துதான் நாங்க வந்து ஒரு வாரமா ஜலீல் மூலமா முயற்சி பண்றோம். ஒரு வாரத்துக்கு மேல 1 மாசம் ஆச்சு இன்னும் சொல்ல போனா. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் உங்களை நேரடியாக இப்ப வந்து நம்பர் கேட்டு 1 மாசம்லாம் ஆயிருக்க முடியாது. வந்து 15 நாள் கூட ஆகல. அப்படிங்களா? எப்படி பேசுறீங்க பாருங்க. வந்து 15 நாள் பொறுப்பு உணர்ந்து பேசுங்க. 15 நாள்லாம் இல்ல, கூடுதலா இருக்கு. உம்ரா நீங்க கூடுதலா வந்து 15 நாள் தாங்க ஆகுது. உங்க உம்ரா நீங்க முடிச்சுட்டு இங்க வந்ததுல இருந்து நாங்க வந்து அதெல்லாம் நிறைய இருக்கு. 15 நாள் தான் ஆகுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு பேட்டி தர மறுக்கிறீங்களா? மாட்டேன், விருப்பம் இல்லை. சரி, நல்லது, முடிச்சிடலாம். வேற ஒண்ணு